குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நான் இதில் செகண்ட் யூனிட் எடுத்திருந்தேன். சரிங்களா? செகண்ட் யூனிட்டில் சோலார் எனர்ஜி அப்படின்னா என்னென்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் தேர்ட் யூனிட் அப்பா சார் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டார். இப்போ அடுத்து நம்ம ஃபோர்த் யூனிட்டுக்கு போக போகிறோம். சரிங்களா? ஃபோர்த் யூனிட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயோ எனர்ஜி. சரிங்களா? பயோ எனர்ஜினா நீங்கள் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இதில் இருக்கக்கூடிய பயோ அப்படின்னா என்ன மீனிங்கு, அந்த பயோ எனர்ஜியை எப்படி ரெடி பண்ணுறாங்க, அதாவது பயோன்னா என்ன மீனிங்கு, பயோ எனர்ஜினா என்ன மீனிங் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இதோட கான்செப்ட் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? நம்ம உள்ளே போகும்போது உங்களுக்கு தெரியும். இந்த செக்டாரில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயோ எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பயோமாஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பயோமாஸ் நமக்கு இயற்கையாக எங்கெங்கேருந்து தான் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் பயோமாஸ் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பயோமாஸை வச்சுட்டு இயற்கையாக வளரக்கூடிய தாவரங்கள் எப்படி அதற்கான உணவை உற்பத்தி பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுதான் ஃபோட்டோ சிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பயோமாஸ் ஃபியூல்ஸ், அதாவது மனிதர்கள் இந்த பயோ எனர்ஜியை வச்சுட்டு எப்படியெல்லாம் எரிபொருட்கள் ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் என்னது பயோமாஸ் ஃபியூல் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? நம்ம இப்போ யூனிட்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஒன்று ஒன்றா புரிய ஆரம்பிக்கும். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் பயோமாஸ்? சரிங்களா? அதாவது பயோ எனர்ஜியில் இருக்கக்கூடிய பயோ அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது தாவரங்கள், அப்படி இல்லைன்னா விலங்குகள், அப்படி இல்லைன்னா மனிதர்கள், இதிலிருந்து கிடைக்கக்கூடிய கரிம பொருட்களை தான் என்னது பயோமாஸ்ன்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. கரிம பொருள் அப்படின்னா என்னதுப்பா? அதாவது உயிருள்ள பொருட்கள் இல்லாமல் இறந்து போன பொருட்களை நுண்ணீர்கள் சிதைச்ச பிறகு அதை நம்ம கரிம பொருள்னு சொல்கிறோம். கொஞ்சம் இப்போ கரிம பொருள் என்னென்னு உங்களுக்கு மீனிங் புரிஞ்சதா? உயிரில்லாத பொருளை நுண்ணீர்கள் சிதைச்ச பிறகு அதை நம்ம கரிம பொருள் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுங்களா? அப்போது பயோமாஸ்னால் என்னதுப்பா? தாவரங்களாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், இல்லாட்ட மனிதர்களாக இருக்கலாம், இவற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய கரிம பொருட்களை தான் என்னது பயோமாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ பயோ எனர்ஜி அப்படின்னா என்னது? இந்த பயோமாஸை வச்சுட்டு ஏதாவது ஒரு ஆற்றலை உற்பத்தி பண்ணுறது தான் பயோ எனர்ஜின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ பயோமாஸ்னால் என்னது? தாவரங்களாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், இவற்றிலிருந்து பெறப்பட்ட கரிம பொருட்கள் மூலமாக ஏதாவது ஒரு ஆற்றலை உற்பத்தி பண்ணுறது தான் என்னது பயோ எனர்ஜின்னு சொல்கிறாங்க. சரி, இதில் ஆற்றல் எப்படி உற்பத்தி பண்ணுவாங்க? இந்த பயோ ரிசோர்ஸை எரிக்கிறது மூலமாகவோ அல்லது புவிக்கடியில் புதைச்சி வைக்கிறது மூலமாகவோ நமக்கு பயோ எனர்ஜி ரெடி ஆகும். அந்த பயோ எனர்ஜி வெப்ப எனர்ஜியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கேஸஸாக இருக்கலாம். சரிங்களா? அதுதான் இந்த பயோ எனர்ஜின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா? சரி, இந்த பயோமாஸ் இயற்கையாக நமக்கு எங்கெங்கேருந்து தான் கிடைக்குது அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். சரிங்களா? அதுதான் பயோமாஸ் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வுட் வேஸ்ட். வுட் அப்படின்னா என்னதுப்பா? மரக்கட்டை. அதுதான் என்னது வுட்டுன்னு சொல்கிறாங்க. இயற்கையில் நமக்கு மரக்கட்டை நிறைய கிடைக்கும். மரக்கட்டை ஒன் டைப் ஆஃப் பயோமாஸ் ரிசோர்ஸஸ். சரிங்களா? இந்த மரக்கட்டையை எரிக்கிறது மூலமாக நம்ம பயோ எனர்ஜியை ரெடி பண்ண முடியும். சரிங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அக்ரிகல்ச்சர் வேஸ்ட். அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் அப்படின்னா என்னதுப்பா? விவசாயம் பண்ணுற காலத்தில் விவசாய பொருட்களை எடுத்த பிறகு எஞ்சிருக்கக்கூடிய பொருட்களை தான் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நெல்லை உற்பத்தி பண்ணுறாங்கன்னா நெல்லை நம்ம அறுவடை பண்ண பிறகு அதில் மிஞ்சக்கூடிய வைக்கோலாக இருக்கலாம், உமியாக இருக்கலாம், வேறு ஏதாவது இருக்கலாம். அதுதான் என்ன சொல்கிறாங்க? அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முனிசிபல் சாலிட் வேஸ்ட். சரிங்களா? முனிசிபல் சாலிட் வேஸ்ட் அப்படின்னா என்னதுப்பா? மனிதர்கள் பயன்படுத்தப்பட்ட பிறகு மிஞ்சக்கூடிய கழிவுகளை தான் என்னது முனிசிபல் சாலிட் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம வீட்டில் மிஞ்சி அழுகி போன காய்கறிகளாக இருக்கலாம், இல்லைன்னா கெட்டுப்போன உணவாக இருக்கலாம், இல்லாட்ட வேறு ஏதாவது இருக்கலாம். இதுதான் என்னது முனிசிபல் சாலிட் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ். அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அப்படின்னா என்னதுப்பா? கடலுக்குள்ளே வளரக்கூடிய தாவரங்களாக இருக்கலாம், மரங்களாக இருக்கலாம், பாசிகளாக இருக்கலாம், உயிரினங்களாக இருக்கலாம். அதுதான் என்னது அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ பயோமாஸ் ரிசோர்ஸஸ் நமக்கு எங்கேருந்தெல்லாம் கிடைக்குது? ஒன்று வுட்டிலேருந்து கிடைக்குது, ரெண்டு அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்லேருந்து கிடைக்குது, மூணாவது முனிசிபல் சாலிட் வேஸ்ட்லேருந்து கிடைக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அதுலேருந்து நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இந்த எனர்ஜியெல்லாம் வச்சுட்டு நம்ம பயோ எனர்ஜியை க்ரியேட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோ சிந்தசிஸ் ப்ராசஸ். சரிங்களா? ஃபோட்டோ சிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படின்னா என்னதுப்பா? நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் ஸ்கூல் லெவல்லே படிச்சிருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த பயோ எனர்ஜியை வச்சுட்டு தாவரங்கள் அதற்கு தேவையான உணவை எப்படி தயாரிக்குது அப்படிங்கிறது தான் என்னது ஃபோட்டோ சிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது ஃபோட்டோ சிந்தசிஸ் ப்ராசஸ்னால் என்னதுப்பா? தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை இந்த பயோ எனர்ஜியை வச்சுட்டு எப்படி ரெடி பண்ணுது அப்படிங்கிறது தான் ஃபோட்டோ சிந்தசிஸ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. சரி, இது எப்படி ரெடி பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதாவது தாவரங்களில்
இயற்கையாக இருக்கக்கூடிய நிறமி வந்து பச்சையம். சரிங்களா, இந்த பச்சையம் வந்து எல்லா தாவரங்கள்லையும் காணப்படும். தாவரங்கள் மட்டும் இல்லை, ஆல்காகால் அதாவது பாசிகள், அதுக்கப்புறம் சில வகையான பாக்டீரியாக்களில் கூட பச்சையம் காணப்படுது. அது எல்லாமே இந்த ப்ராசஸ் பண்ணி தான் அதுக்கான உணவை வந்து ரெடி பண்ணிக்குது. சரிங்களா, இது எப்படி இயங்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது சூரியனிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒளியை முன்னிலையாக வச்சு கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் இந்த ரெண்டையும் ஸ்டார்ச்சாக மாற்றுது. சரிங்களா, இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, நீர் இந்த ரெண்டையும் சூரிய ஒளியோட முன்னிலையில் தாவரத்தில் இருக்கக்கூடிய பச்சையை வந்து இந்த சூரிய ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றி அதற்கு தேவையான உணவான ஸ்டார்ச்சை வந்து ரெடி பண்ணுது. புரிஞ்சுதுங்களா, அதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸை இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஈக்குவேஷனாக பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி என்ன சொன்னேன், கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் சூரிய ஒளியோட முன்னிலையில், அதுதான் இந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பில் கொடுத்துருக்காங்க. என்னது கார்பன் டை ஆக்சைடுன்னு என்னதுப்பா CO2, நீர்னு என்னது H2O. இந்த ரெண்டும் சூரிய ஒளியோட முன்னிலையில் சூரிய ஆற்றல் வந்து வேதி ஆற்றலாக பச்சையத்தில் மாற்றப்படுது. சரிங்களா, அது வந்து என்னது ஸ்டார்ச்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டார்ச் தான் என்னது C6H12O6, அதுதான் என்னது ஸ்டார்ச்னு சொல்கிறாங்க. இது ஸ்டார்ச்னு சொல்லலாம், அப்படின்னா குளுக்கோஸ்னு சொல்லலாம். இதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்னு என்னதுப்பா, தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை கார்பன் டை ஆக்சைடு, நீர் ஆகியவற்றில் சூரிய ஒளியின் முன்னிலையில் தாவரத்தில் இருக்கக்கூடிய பச்சையத்தில் சூரிய ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றி அதற்கான உணவான ஸ்டார்ச்சை வந்து தயாரிக்கிறாங்க. அதுதான் இது என்னது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒன் டைப் ஆஃப் பயோ எனர்ஜி தான். சரிங்களா, சரி ரைட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பயோ எனர்ஜியை வச்சுட்டு மனிதர்களாக ரெடி பண்ணக்கூடிய எரிபொருள்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுதான் என்னது பயோமாஸ் ஃபியூல்ஸ்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த பயோமாஸ் ஃபியூல்ஸ் என்னென்னப்பா, பயோ சாலிட் ஃபியூல்னு என்னதுப்பா, அதாவது மரக்கட்டை மூலமாக பயோ எனர்ஜியை ரெடி பண்ணுறது தான் பயோ சாலிட் ஃபியூல்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சார்கோல்னு என்னதுப்பா, மரக்கரியை எரித்து எப்படி பயோ எனர்ஜியை ரெடி பண்ணுறாங்க, அதுதான் சார்கோல். சரிங்களா, ஃபியூல் பில்லட்ஸ்னால் என்னதுன்னா, நான் சொன்ன மாதிரி மரக்கறி, அதுக்கப்புறம் சில அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் அதெல்லாம் வச்சுட்டு அதை ரெடி பண்ணுவாங்க. சரிங்களா, அதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பயோ லிக்விட்ஸ். சரிங்களா, அதாவது பயோ லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரிபொருள் வந்து ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பயோ கேஸஸ் அப்படின்னு ஒரு எரிபொருள் வந்து ரெடி பண்ணுறாங்க. சரிங்களா, பயோ கேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரிபொருள் வந்து ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரிபொருள்கள் வந்து ரெடி பண்ணுறாங்க. புரிஞ்சுதுங்களா, இது ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்னதுப்பா சொல்கிறாங்க, பயோ சாலிட் ஃபியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த பயோ சாலிட் ஃபியூல் அப்படின்னா என்னென்னா, மரக்கட்டை இயற்கையாக கிடைக்கக்கூடிய மரக்கட்டையை எரித்து பயோ எனர்ஜியை உற்பத்தி செய்கிறாங்க. சரிங்களா, மரக்கட்டை எரிக்கும்போது நமக்கு என்ன டைப் ஆஃப் பயோ எனர்ஜி கிடைக்கும்னா ஹீட் டைப் ஆஃப் பயோ எனர்ஜி நமக்கு கிடைக்கும். சரிங்களா, இதில் கிடைக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி லெவல் பார்த்திங்கன்னா 16லேருந்து 20 மெகாஜூல் கிலோகிராமாக நமக்கு இருக்கும். சரிங்களா, இப்போ பயோ சாலிட் ஃபியூல்னு என்னதுப்பா, மரக்கட்டையை எரித்து பெறக்கூடிய ஹீட் எனர்ஜி தான் என்னது பயோ சாலிட் ஃபியூல்னு சொல்கிறாங்க. இதில் நமக்கு 16லேருந்து 20 மெகாஜூல் கிலோகிராம் வந்து எனர்ஜி கிடைக்குது. சரிங்களா, இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டொமஸ்டிக் ஸ்டவ் என்ன சொல்கிறாங்கப்பா, டொமஸ்டிக் ஸ்டவ் அப்படின்னா நம்ம சமைக்கக்கூடிய வீடுகளில் சமைக்கக்கூடிய ஸ்டவ்களில் இந்த மரக்கட்டை எனர்ஜியை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன், தொழிற்சாலைகளில் எலக்ட்ரிக் பவர் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய இடங்களில் இந்த மரக்கட்டையை வச்சு என்னது அந்த சிஸ்டத்தை ரன் பண்ண வைக்கிறாங்க. புரிஞ்சுங்களா, அதுக்கப்புறம் 3வது பாய்லர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பாய்லரில் ஸ்டீமை ரெடி பண்ணுறதுக்கு பாய்லருக்கு கீழே இந்த மரக்கட்டையை போட்டு ஹீட் எனர்ஜியை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா, இதெல்லாம் இதோட அப்ளிகேஷன். சரிங்களா, அடுத்து நம்ம என்ன எனர்ஜி பார்க்க போகிறோம் அப்படின்னா சார்கோல். சரிங்களா, சார்கோல் அப்படின்னா என்னதுப்பா, மரக்கரியை தான் சார்கோல்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி மரத்தை எரித்து ஒரு ப்ராசஸ் பண்ணி அதை வச்சுருக்கிறது தான் சார்கோல்னு சொல்கிறாங்க. இந்த சார்கோல் வந்து பார்த்திங்கன்னா சில ஈரமான சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லாட்டா காற்றோட்டம் கம்மியாக இருக்க சூழ்நிலையாக இருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட இது எரிய ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த சார்கோலை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சார்கோலை நம்ம எரிக்கும் பொழுது நமக்கு ஹீட் எனர்ஜி கிடைக்கும். சரிங்களா, இந்த சார்கோலை நமக்கு எரிக்கும் பொழுது நமக்கு ஹீட் எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா, இந்த ஹீட் எனர்ஜி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மெகாஜூல் கிலோகிராம்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது சார்கோல்னால் என்னதுப்பா, மரக்கரியை எரிக்கும் பொழுது நமக்கு வெப்ப ஆற்றல் வடிவில் எனது பயோ எனர்ஜி வந்து கிடைக்குது. இந்த பயோ எனர்ஜி வந்து 30 மெகாஜூல் கிலோகிராமாக இருக்கலாம். சரிங்களா, இது எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார், அதாவது இண்டஸ்ட்ரியலில் ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த சார்கோல் வந்து நமக்கு பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல்
கெமிக்கல் ப்ராசஸ். சரிங்களா, இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா, இண்டஸ்ட்ரியலில் கெமிக்கலை வந்து ரெடி பண்ணுறதுக்காண்டி இதை வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, அதுதான் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபியூல் ஃபில்லட்ஸ். சரிங்களா, ஃபியூல் ஃபில்லட்ஸ் அப்படின்னா என்னதுப்பா? அது உண்மை கிடையாது, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஃபியூல் ஃபில்லட்ஸ் அப்படின்னா என்னென்னா, வுட் வேஸ்ட்டு, நெல் வழி பொருட்கள், அதுக்கப்புறம் வைக்கோல், இது எல்லாத்தையும் ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் ப்ரெஸ் பண்ணி சதுரமாக மாற்றிருப்பாங்க. அதுதான் என்னது ஃபியூல் ஃபில்லட்ஸ்னு சொல்கிறாங்க. ஃபியூல் ஃபில்லட்ஸ்னால் என்னதுப்பா? நெல் உமியாக இருக்கலாம், வைக்கோலாக இருக்கலாம், அதுக்கப்புறம் என்னது வுட் வேஸ்ட்டாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் ப்ரெஸ் பண்ணி இதை வந்து ஒரு ஸ்கொயர் வடிவில் தயாரிச்சிருப்பாங்க. சரிங்களா, இதை ஒரு ஸ்கொயர் வடிவில் தயாரிச்சிருப்பாங்க. இதை தான் என்னது ஃபியூல் ஃபில்லட்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. இந்த ஃபியூல் ஃபில்லட்ஸ் வந்து எரிக்கும்போது நமக்கு ஹீட் எனர்ஜி கிடைக்குது. சரிங்களா, அதாவது இந்த ஃபியூல் ஃபில்லட்ஸை நமக்கு எரிக்கும்போது நமக்கு ஹீட் எனர்ஜி கிடைக்குது. இது ஒன் டைப் ஆஃப் பயோ எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இதில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி லெவல் வந்து பார்த்திங்கன்னா 25லேருந்து 30 மெகாஜூல் கிலோகிராம் ஆகும். இதிலேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி வந்து 30 மெகாஜூல் கிலோகிராம் ஆகும். சரிங்களா, இது வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபர்னஸ். சரிங்களா, இண்டஸ்ட்ரியலில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்னஸில் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் டொமஸ்டிக் ஸ்டவ், அதாவது நம்ம வீட்டில் உணவு சமைக்கக்கூடிய ஸ்டவ்வுகள்லேயும் இந்த ஃபியூல் ஃபில்லட்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. சரிங்களா, இது வந்து இதோட அப்ளிகேஷன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயோ லிக்விட்ஸ். சரிங்களா, பயோ லிக்விட்ஸ் அப்படின்னா என்னதுப்பா? தாவரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில கெமிக்கல் ப்ராசஸ் மூலமாக அதோட அழுக்குத்தன்மையை நீக்கிறாங்க. அதுதான் என்னது பயோ லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த பயோ லிக்விட்ஸை என்னது டீசல் அல்லது பெட்ரோல் அதோட பயன்படுத்தி நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, அதாவது பயோ லிக்விட்ஸ்னால் என்னதுப்பா? தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் வகைகளை கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி அதை ப்யூரிஃபை பண்ணுறாங்க. அப்படி ப்யூரிஃபை பண்ணப்பட்ட இந்த பயோ லிக்விட்ஸை டீசல் அல்லது பெட்ரோலோட கலந்து பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா, இதோட கலந்து பயன்படுத்தப்படும் போது டீசல் பெட்ரோலிருந்து வெளியாகக்கூடிய நச்சுப் பொருட்களை காட்டிலும் இதில் இந்த மாதிரி கலந்து பயன்படுத்தினோம்னா குறைந்தளவு நச்சுப் பொருளே நமக்கு வெளிவரும். அதை தான் இந்த பயோ லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பயோ லிக்விட்ஸுக்கு இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் இருக்குது. ஆல்கஹால் ஒரு பயோ லிக்விட் தான். எஸ்டர் அப்படின்னு ஒரு பயோ லிக்விட் இருக்குது. ஈத்தர் அப்படின்ற ஒரு பயோ லிக்விட் இருக்குது. இதெல்லாம் பயோ லிக்விட். சரிங்களா, பயோ டீசல் கூட ஒன் டைப் ஆஃப் பயோ லிக்விட் தான். புரிஞ்சுதுங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஸஸ். சரிங்களா, அந்த கேஸஸ் அப்படின்னா என்னென்னா, நான் சொன்ன மாதிரி பயோ எனர்ஜியை வச்சுட்டு 2 டைப் ஆஃப் கேஸஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பயோ கேஸஸ், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கேஸஸ். சரிங்களா, பயோ கேஸஸ் அப்படின்னா என்னென்னா அனிமல் டக், அக்ரிகல்ச்சர் வேஸ்ட். அதாவது அனிமல் டக்குன்னு என்னதுப்பா? மாட்டு சாணத்தையும். அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்னு என்னதுப்பா? விவசாய காலத்தில் விவசாயம் பண்ணி முடித்த பிறகு எஞ்சிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாட்டு சாணத்தையும் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டையும் பூமிக்குள்ளே புதைச்சி வைக்கும் பொழுது நமக்கு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து அதிலிருந்து நமக்கு சில என்னது வாயுக்கள் உற்பத்தி பண்ணப்படுது. அதை தான் பயோகேசஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, பயோகேசஸ்னால் என்னதுப்பா? மாட்டு சாணத்தையும் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டையும் பூமிக்கடியில் புதைச்சி வைக்கும் பொழுது சில கெமிக்கல் ப்ராசஸ் மூலமாக அதிலிருந்து நமக்கு சில வாயுக்கள் கிடைக்குது. அதுதான் பயோகேசஸ்ன்னு சொல்கிறாங்க. அதில் நமக்கு என்ன வாயுவெல்லாம் கிடைக்குது பார்த்திங்கன்னா மீத்தேன் கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும், ஹைட்ரஜன் கிடைக்கும். சரிங்களா, அப்போது அதில் கிடைக்கக்கூடிய மீத்தேன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60%. அதுதான் CH4ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு வந்து 40% கிடைக்கும். அப்புறம் ஹைட்ரஜன் வந்து 7% நமக்கு அதிலிருந்து கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? இந்த வாயுக்களை எரிக்கும் பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வெப்பாற்றல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23 மெகாஜூல் கிலோகிராம். சரிங்களா, மீத்தேனாக இருக்கலாம், கார்பன் டை ஆக்சைடு இருக்கலாம், இல்லாட்டா ஹைட்ரஜனாக இருக்கலாம். இந்த வாயுக்களில் ஏதாவது ஒரு வாயுக்களை எரிக்கும் பொழுது அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வெப்பாற்றல் எவ்வளோன்னா 23 மெகாஜூல் கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் 2வது டைப் ஆஃப் கேஸஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொடியூசர் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த ப்ரொடியூசர் கேஸஸ் அப்படின்னா என்னென்னா நெல் ஊமி, தேங்காய், மரக்கட்டை, மரத்தூள், சிரட்டை, கரும்புச்சக்கை இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது அதிலிருந்து நமக்கு சில கேஸஸ் கிடைக்குது. என்னதுப்பா? மரக்கட்டை, மரத்தூள், நெல் ஊமி, தேங்காய், சிரட்டை, கரும்புச்சக்கை இது எல்லாத்தையும் ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது அதிலிருந்து நமக்கு சில வாயுக்கள் கிடைக்குது. அதில் என்னென்ன வாயுவெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, அதான் CO1 சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்ரஜன் கிடைக்குது. அதுக்கப்புறம் மீத்தேன் CH4 கிடைக்குது. சரிங்களா, இதில் கிடைக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு வந்து 19% இந்த ப்ரொடியூசர் கேஸஸில் கிடைக்கும். நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா 1% கிடைக்கும். மீத்தேன் வந்து 11% கிடைக்கும். சரிங்களா, இதில்
இந்த வாயுக்களெல்லாம் எரிக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னா 4லேருந்து 8 மெகா ஜூல் மீட்டர் கியூப் அளவுக்கு நமக்கு எனர்ஜி கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போது பயோகேஸ் அப்படின்னா என்னதுப்பா? பயோகேஸ் அப்படின்னா என்னதுன்னா மாட்டு சாணம், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட், இந்த ரெண்டையும் வச்சுட்டு சில கேஸ்களை உற்பத்தி செய்கிறது தான் பயோகேஸ். அதில் என்னென்னலாம் கிடைக்கிது பார்த்தோம். கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது, ஹைட்ரஜன் கிடைக்குது, அதுக்கப்புறம் என்னது மீத்தேன் கிடைக்குது. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கேஸ் அப்படின்னா என்னது? நான் சொன்ன மாதிரி மரங்கள், மரத்தூள், நெல் பூமி, தேங்காய், சிரட்டை ஆகியவற்றெல்லாம் ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது அதிலிருந்து சில டைப் ஆஃப் கேஸஸ் கிடைக்குது. அதுதான் என்னது ப்ரொடியூசர் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போது இன்றைக்கி யூனிட்டில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்லேருந்து ரீகால் பண்ணுங்கள். பயோ அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். பயோ வச்சுட்டு பயோ எனர்ஜி எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பயோ எனர்ஜி வந்து எங்கேருந்தெல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இந்த பயோ எனர்ஜியை வச்சுட்டு இயற்கையாகவும் தாவரங்கள் எப்படி அதற்கான உணவை வந்து உற்பத்தி செய்யுது, அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோங்களா? அதுக்கப்புறம் இந்த பயோ எனர்ஜி வச்சுட்டு மனிதர்களால் ரெடி பண்ணக்கூடிய பயோ ஃபியூல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? இதெல்லாம் இன்றைக்கி இந்த செக்டாரில் பார்த்துருக்கோம். அடுத்த செக்டாரில் இதுக்கு அடுத்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்ப்போம். நீங்கள் புக் எடுத்து நான் நடத்தினதை ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே புரியும். சரிங்களா? புரியலைன்னா நீங்கள் என்கிட்ட தாராளமாக என்னோடய நம்பருக்கு டவுட் கேட்கலாம். சரிங்களா? நன்றி.